நம்ம இன்னைக்கு பைத்தான்ல டேட்டா ஸ்ட்ரக்சர் பத்தி பார்க்க போறோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பைத்தான்ல நிறைய பில்ட்-இன் டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது. இது எதுக்கு அப்படின்னா ஒரு டேட்டாவை வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டோர் பண்றதுதான் டேட்டா ஸ்ட்ரக்சரோட ஒர்க். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லிஸ்ட் அப்படின்றது. இது வந்து என்ன அப்படின்னா இந்த பைத்தான் லிஸ்ட் வந்து இது பில்ட்-இன் டேட்டா ஸ்ட்ரக்சர். இது வந்து மெயினா இதோட இது வந்து மியூட்டபிள் மல்டிபிள் ஐட்டம்ஸ் வந்து ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா இது கிட்டத்தட்ட ஒரு அரே மாதிரி தான். அரே வந்து எப்படின்னா ஒரு சிங்கிள் ஐட்டம்ஸ் தான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். இண்டிவிஜுவல் ஐட்டம். இப்போ இன்டிஜர்னா அது ஒரு இன்டிஜர் அரேயா தான் இருக்கும். இப்போ மோர் தென் ஒன் ஐட்டம்ஸ் ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு அரே டிக்ளேர் பண்ணுவோம். அப்போ வந்து அந்த அரேன்றது வந்து அதுதான். பட் ஆனா லிஸ்ட்ன்றது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட அது வந்து என்னன்னா மல்டிபிள் ஐட்டம்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் சிங்கிள் வேரியபிள்ல. ஸோ மல்டிபிள் டேட்டா ஐட்டம்ஸ்னா என்ன அப்படின்னா இன்டிஜரா இருக்கலாம், ஃப்ளோட்டா இருக்கலாம், இல்ல ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்கலாம். ஸோ எது வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இது என்னன்னா மியூட்டபிள். மியூட்டபிள்னா என்ன மீனிங் அப்படின்னா இது வந்து எப்ப வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது அறையில அந்த லிஸ்ட்ல உள்ள வேல்யூ இந்த பொசிஷன்ல இப்போ 20ன்றதை நம்ம எப்ப வேணாலும் 10ன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதோட மோஸ்ட் பவர்ஃபுல்லானது. லிஸ்ட் ப்ரொவைட் ஃபிளெக்சிபிள் வே டு ஹேண்டில் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லும். இப்போ நம்ம என்ன அப்படின்னா இப்போ எல்ன்றது ஒரு லிஸ்ட் நேம். இது எப்பயுமே ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள தான் இருக்கும். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் செக் பண்ணுவோம். இப்போ எல் அப்படின்னு ஈக்குவல் போடுறோம். இது எப்பயுமே ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள தான் போடணும். இதுக்குள்ள என்ன வேணாலும் வரலாம். இப்போ 20 அப்படின்னா இது வந்து ஒரு வெல்கம் கமா இப்போ 12.5 கமா இப்போ இன்னொரு அரே கொடுக்கலாம் 1 கமா 2. ஸோ இப்போ ஒரு அறைக்குள்ள ஒரு லிஸ்டுக்குள்ள இன்னொரு லிஸ்ட். ஸோ அந்த மாதிரி நம்ம இது பண்ணலாம். இப்ப பிரிண்ட் எல். இப்ப பிரிண்ட் எல்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த இது பிரிண்ட் ஆகும். இது ஒரு சாதாரண ஒரு இது என்ன அப்படின்னா லிஸ்ட் வந்து ஸ்டோர் வருது இல்லையா 20 வெல்கம் 12.5 1 2. ஸோ அப்போ லிஸ்ட்ன்றது ஸ்டோரிங் ஒரு வேரியபிள் நேம். இது வந்து மல்டிபிள் இது வந்து ஸ்டோர் பண்ணலாம். டேட்டா ஐட்டம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இன்டிஜர், ஸ்ட்ரிங், ஃப்ளோட் ஒரு நெஸ்டட் லிஸ்டாவும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதான் இந்த நம்ம எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோம். இப்போ இது என்னென்ன பொசிஷன்ல ஸ்டோர் பண்ணிக்கும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரிண்ட் எல் ஆஃப் 0 அப்படின்னா என்ன? ஸோ இப்போ 0th பொசிஷன்ல என்ன இருக்கு? பிரிண்ட் எல் ஆஃப் 1 பிரிண்ட் 2 print L of 3. ஸோ இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வந்து பிரிண்ட் தனித்தனியா பிரிண்ட் பண்ணும் ஒரு பொசிஷன். அப்போ என்ன அப்படின்னா இது வந்து 0th பொசிஷன், இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்டு. ஸோ இப்போ இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நம்ம. இப்போ இதுதான் இதோடது. ஸோ இப்போ ஒவ்வொன்றும் ஒரு இண்டெக்ஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த அரேக்கு வந்து ஒரு கேரக்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றது லிஸ்டோட கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னா ஒரு ஆர்டர்ல தான் அது இன்சர்ஷன் ஆகும். இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஐட்டம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் இது எல்லாமே ஒரு ஆர்டர்ல தான் வரும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து மியூட்டபிள். மியூட்டபிள்னா என்ன அப்படின்னா எனி டைம்ஸ் இப்ப நான் வந்து எல்லா 0 is equal to இப்ப 20 இருக்கு இல்லையா, இதை நான் 100 மாத்தலாம். மாத்திட்டு பிரிண்ட் எல் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன் உள்ளது சேஞ்ச் ஆயிடும். ஸோ அதுக்கு பேர் தான் மியூட்டபிள். இப்போ 100 மாறிடுச்சா, இப்போ இதுக்கு பேர் தான் மியூட்டபிள். ஸோ மியூட்டபிள்னா என்ன அப்படின்னா நம்ம எனி டைம் வந்து இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். லிஸ்ட் பைத்தான் ஆல் மாடிஃபிகேஷன் ஆஃப் தயர் எலமெண்ட் ஆஃப்டர் கிரியேஷன்ஸ். ஆஃப்டர் கிரியேஷனுக்கு அப்புறம் நம்ம வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணோம் இல்லையா அது. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா சேஞ்சபிள். ஆர்டர் படி தான் இன்சர்ஷன் ஆகும், ஆர்டர்டா இருக்கும். சேஞ்சபிள் மியூட்டபிள். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இதோட கேரக்டர் வந்து இது வந்து ஹெட்ரோஜெனஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ். என்ன அப்படின்னா நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா ஒரு லிஸ்ட்ல வந்து இன்டிஜர் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஃப்ளோட் ஸ்டோர் பண்ணிக்கலாம், இன்னொரு லிஸ்டேவே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து என்ன சொல்றோம்னா ஹெட்ரோஜெனஸ். So a single list can store multiple data types like integer, string, floats, and even another list. So இது வந்து
ஹெட்ரோஜெனஸ் அப்படின்னா என்ன மீனிங்னா டிஃப்ரெண்ட் டேட்டா டைப். ஸோ இப்போ லிஸ்ட்ன்றது என்ன அப்படின்னா பைத்தான்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். ஏன் அப்படி இது வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ள தான் கொடுக்கணும். லிஸ்ட்டுக்குள்ள என்ன வேணாலும் ஸ்டோரிங் மல்டிபிள் ஐட்டம் ஸ்டோர் பண்ணலாம். பட் அது ஒரே ஒரு டேட்டா டைப்பா தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இன்டிஜரா இருக்கலாம், ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், ஃப்ளோட்டா இருக்கலாம், ஏன் ஈவன் அனதர் ஒரு லிஸ்டா கூட இருக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா உள்ள ஸ்டோர் பண்ற ஒன்னொன்னுக்குமே ஒரு பொசிஷன் இருக்கும். 0, 1, 2, 3ன்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம மியூட்டபிள்னு சொல்லுவோம். மியூட்டபிள்னா மீனிங் என்னன்னா எனி டைம்ஸ் அதுல உள்ளதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் தான் மியூட்டபிள். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஹெட்ரோஜீனியஸ் டேட்டா டைப்னு சொல்லுவோம். ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்றோம். மிக்சர் லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு நேம் வந்துட்டு இப்போ 10ன்றது இன்டீஜர், ஹலோன்றது ஒரு ஸ்ட்ரிங், 5.23 ஃப்ளோட், பிரிண்ட் மிக்சர் லிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து இது என்னன்னா லிஸ்ட்ல டேட்டா ஸ்ட்ரக்சர் தென் கோன் ஸ்டோர் டூப்ளிகேட் வேல்யூஸ். அப்படின்னா என்ன அப்படின்னா டூப்ளிகேட் வேல்யூஸ் வந்து இதுல நம்ம ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பைத்தானோட ரூல்ஸ். இப்போ நான் வந்து 20 கொடுத்துருக்கேன். பட் நான் அகெயின் ஐ ஹேவ் டு ஒர்க் 20. நான் வந்து திரும்பவும் ஒரு 20 வந்து கொடுக்கணும்னா கொடுக்கலாம். ஸோ அகெயின் நான் வந்து ஒரு 20 பாஸ் பண்ணலாம். அப்போ என்ன அப்படின்னா இது வந்து டூப்ளிகேட் லிஸ்ட் வந்து அலோவ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம போட்டோம்னா இல்லையா 20ன்னு சொல்லிட்டு 20 திரும்ப ஒரு 20. ஸோ இப்போ பைத்தான் வந்து என்ன அப்படின்னா டூப்ளிகேட் லிஸ்ட் ஆல்சோ டேட்டா ஸ்ட்ரக்சர் தென் கேன் ஸ்டோர் டூப்ளிகேட் வேல்யூஸ். அதான் இந்த இடத்துல நம்ம இப்போ வந்து சொல்றோம். இப்போ வந்து என்னன்னா இப்போ வந்து லிஸ்ட்னா என்ன, லிஸ்ட் எப்படி டிஃபைன் பண்ணணும், லிஸ்ட்ல உள்ள ஒரு வேல்யூ என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டோம். 0 இண்டெக்ஸ் பொசிஷன் 1. இப்போ வந்து இதுல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. என்னென்ன மெத்தட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா ஆப்ரேஷன்ஸ் பார்க்கலாம். நிறைய ஆப்ரேஷன் தட் மீன்ஸ் என்னன்னா அப்பன் பண்றது, அக்சஸிங் பண்றது, ஆடிங் பண்றது, அப்டேட் பண்றது, ரிமூவிங் பண்றது ஃப்ரம் த லிஸ்ட், அதை பத்திலாம் நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்றது ஆல்ரெடி அசிட்டிஸ் நம்ம பார்த்தாச்சு. இதுதான் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்றது. இப்போ இன்னொரு லிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணலாம். இப்போ வந்து என்னன்னா எம்டி லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ணலாம். எம்டி லிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா சும்மா அந்த லிஸ்ட்ல வந்து ஒண்ணுமே இருக்காது. பிரிண்ட் எம்டி லிஸ்ட். நம்ம இப்போதைக்கு ஒரு எம்டியா ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுட்டு நம்ம ப்ரோக்ராமிங் கோடிங்ல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பேர் தான் எம்டி லிஸ்ட். ஸோ இந்த மாதிரி எம்டி லிஸ்ட் ஆட் பண்றோம் இல்லையா, ஆட் பண்ணிட்டு நம்ம வேணும்னா நம்ம அப்பன் பண்ணலாம் இல்லையா, அக்சஸிங் லிஸ்ட்னா அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் எம்டி லிஸ்ட். இப்போ நம்ம வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதான் சொல்றாங்க அக்சஸிங் லிஸ்ட் எலமெண்ட். இப்போ எப்படி எலமெண்ட் வந்து அக்சஸ் பண்றோம் அப்படின்னா 0 பேஸ்ட் இண்டெக்ஸிங். ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஒருவருக்கும் 0, 1, 2, 3ன்னு சொல்லிட்டு இருக்கும். இப்படிதான் அக்சஸ் பண்ண முடியும் லிஸ்ட்ல உள்ளதை. ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க அக்சஸிங் லிஸ்ட் எலமெண்ட். ஸோ ஒரு லிஸ்ட் எலமெண்ட்டை எப்படி அக்சஸ் பண்றது, எலமெண்ட் இன் லிஸ்ட் கேன் பி அக்சஸ்ட் யூசிங் இண்டெக்ஸிங் ஃபார்மேட்ல ஒவ்வொன்றுக்கும் இருக்கும். பைத்தான் யூசஸ் 0 பேஸ்ட் இண்டெக்ஸிங். அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஹேஸ் அன் இண்டெக்ஸ் ஆஃப் 0. ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து என்ன அப்படின்னா 0ன்னு வரும். இதை வந்து ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. அவ்வளவுதான் இருந்தது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அப்பண்ட் மெத்தட். அப்பண்ட் மெத்தட்னா என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு. பட் இதுல நம்ம வேற இன்னொன்னு ஆட் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஆட் பண்றது, அது ஆல்ரெடி இங்க இருக்குது. இப்போ எம்டி லிஸ்ட் டாட் அப்பண்ட். இப்போ ஒரு நம்பர் ஆட் பண்றோம். இப்போ பிரிண்ட் எம்டி லிஸ்ட். அப்பண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகும்னா ஒரு வேல்யூவை வந்து லிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணலாம். அது வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம், இன்டிஜராகவும் இருக்கலாம். ஸோ இந்த அப்பண்ட் மெத்தட் வந்து add a single element to the end of the list. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது ஆர்டர்டு வரும். ஸோ இடையில கூடி நம்ம இது அப்பண்ட்னா சிங்கிள் எலமெண்ட்டை இது பண்ண முடியும். ஸோ இப்போ இன்சர்ட்னு ஒன்று இருக்கு. இன்சர்ட்னா என்னன்னா இன்சர்ட் அன் எலமெண்ட் அட் அ ஸ்பெசிபிக் இண்டெக்ஸ். ஒரு 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 இடத்துல வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்ப எப்படி அப்படின்னா அந்த இண்டெக்ஸ் நம்பர் போட்டு நம்ம இண்டெக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப இருக்கு இல்லையா, இப்ப 113 கொடுத்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா எந்த இடத்துல நமக்கு இன்சர்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இப்ப ஒரு மெத்தட் வந்து நெக்ஸ்ட் என்னன்னா எம்டி லிஸ்ட் டாட் இன்சர்ட். இன்சர்ட் வந்து எந்த இண்டெக்ஸ்ல, இப்ப நமக்கு வந்து நல்ல எல்ல கொடுப்போம். நம்ம எல் இன்சர்ட் 1ல வந்து நான் என்ன பண்றேன்னா
இப்ப 215 ஒண்ணா நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் here. சோ அப்ப என்னாச்சுன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல 1 கொடுத்துட்டு அந்த ஆல்ரெடி இருக்கிற ஃபர்ஸ்ட் பொசிஷன் உள்ளதை அது கண்டினியூஸா சேஞ்ச் பண்ணிடுது, செகண்ட் பொசிஷனுக்கு மாத்திடுது. சோ இப்போ ஒரு அப்பண்ட் கொடுத்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா லாஸ்ட் ஆட் ஆகும். இன்சர்ட்னு கொடுத்தோம்னா நான் இண்டெக்ஸ் பொசிஷன் கொடுத்தேன்னா அந்த இண்டெக்ஸ் பொசிஷன்ல போய் அது சேவ் ஆயிடும். சோ அப்ப அந்த இண்டெக்ஸ் பொசிஷன்ல உள்ளது என்ன ஆகும்னா கண்டினியூஸா சேஞ்ச் ஆயிடும். இதுதான் இந்த இடத்துல நம்ம சொல்றோம். இப்ப பிரிண்ட் எக்ஸ்டெண்ட் லிஸ்ட். எக்ஸ்டெண்ட்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்றோம் அந்த லிஸ்ட் மல்டிபிள் எலமெண்ட் டு த எண்ட் ஆஃப் த லிஸ்ட். சோ இப்ப வந்து எப்படின்னா அப்பண்ட்னா ஒன்னு மட்டும் தான் கொடுக்க முடியும். இப்போ வந்து நம்ம வந்து எம்டி லிஸ்ட்ல எக்ஸ்டெண்ட் பண்றோம். டாட் எக்ஸ்டெண்ட் கொடுத்துட்டு இப்ப நம்ம நிறைய கொடுக்குறோம் 1000, 2000, 3000. சோ இப்ப இந்த மாதிரி பிரிண்ட் எம்டி லிஸ்ட். வந்து மோர் தென் 1 ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட் எண்ட் ஆஃப் த லிஸ்ட்ல. இதான் வந்து எக்ஸ்டெண்ட். சோ இப்ப நமக்கு 1 வேணும் அப்படின்னா அப்பண்ட்னா 1 கொடுப்போம், எக்ஸ்டெண்ட்னா இப்ப 3 இது கொடுத்தோம்னா எத்தனை வேணாலும் கொடுத்துக்கலாம். சோ இதுதான் எக்ஸ்டெண்ட். சோ இதெல்லாம் இதோட மெத்தட்ஸ். சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம்னா அப்பண்ட்னு பார்த்தோம். அப்பண்ட்னா என்னன்னா நம்ம கொடுக்குற ஒரு ஐட்டம் லாஸ்ட் வந்து ஆட் ஆகும். இன்செர்ட்னா என்னன்னா எந்த ஒரு இண்டெக்ஸ் பொசிஷன் சொல்றோமோ அந்த பொசிஷன்ல ஆட் ஆகும். எக்ஸ்டெண்ட்னா என்ன அப்படின்னா நான் எத்தனை வேணாலும் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணலாம், அது எண்ட் ஆஃப் த லிஸ்ட்ல ஆட் ஆகும். இதுதான் எக்ஸ்டெண்ட். இப்ப அப்டேட்டிங் எப்படி அப்டேட் பண்றது அப்படின்னா அப்டேட் பண்றது வேற ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சொன்னோம்னா இப்ப வந்து எம்டி லிஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்ப எம்டி லிஸ்டோட 0th பொசிஷன்ல நான் ஒரு வேர்ட் ஆட் பண்ண போறேன், ஹலோ. சோ இதுதான் அப்டேட். ஜஸ்ட் அந்த இதை சொல்லிட்டு பிரிண்ட் எம்டி லிஸ்ட். சோ இந்த மாதிரி போடுறதுதான் அப்டேட். சோ இப்ப இந்த இடத்துல ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஆட் ஆயிடுச்சு. சோ அப்டேட்னா வேற ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் அதை வந்து அப்டேட் பண்றது. இப்ப நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னா ரிமூவ் பண்ணலாம். இப்ப ரிமூவிங் எலமெண்ட் ஃப்ரம் த லிஸ்ட். இப்போ வந்து என்னன்னா எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னா அது ஒரு வேல்யூ கொடுத்தோம்னா அது வந்து ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ்ல ரிமூவ் ஆயிடும். இப்போ இதுல வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்போ இதுல வந்து 100 வந்து 2 டைம்ஸ் இருக்கு, 100 சொல்லிட்டு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா empty list dot remove 100 கொடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்டா உள்ள 100 வந்து எனக்கு ரிமூவ் ஆயிடும். ரிமூவ் ஆயிட்டு இது எல்லாமே ஆபரேஷன்ஸ். சோ ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து 100 வந்து எனக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. ஹலோ 200, 300ன்றது டிஸ்பிளே ஆகுது. சோ ரிமூவ் அப்படின்னா என்ன அப்படின்னா அதுல உள்ள ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் வந்து ரிமூவ் ஆயிடும். இதுதான் ரிமூவ். வந்து டெலிட் பண்றதுக்கு 2-3 மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா ரிமூவ். இப்ப ரிமூவ் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் அந்த லிஸ்ட்ல உள்ள இப்போ 102 டைம்ஸ் இருந்துச்சுன்னா 100 அதை வந்து ரிமூவ் பண்ணும். இருக்குல்ல இப்ப ஹலோ 100, 200, 300 இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் 100 ரிமூவ் பண்ணிடுச்சு. அதே மாதிரி பாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. பாப்னா என்ன அப்படின்னா நம்ம இண்டெக்ஸ வந்து ரிமூவ் பண்றது, அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு என்ன இருக்கு ஐட்டம்ஸ் இருக்குன்னு தெரியாது, பட் ஆனா எனக்கு 0th பொசிஷன் உள்ளது எனக்கு வேணாம் அப்படின்னா தட் இஸ் ஓகே. சோ இது வந்து பாப்புன்னு கொடுத்தோம்னா அந்த இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்தோம்னா அந்த இண்டெக்ஸை ரிமூவ் பண்ணும். ஸோ ரிமூவ் கொடுத்து அந்த வேல்யூ கொடுக்கலாம், இல்ல பாப்புன்னு கொடுத்து இது பண்ணலாம். இல்ல அப்படின்னா டெல்னு கொடுத்து எம்டி லிஸ்ட் அதோட நம்பர் 1, 0 எதுனாலும் கொடுக்கலாம். ஸோ இதுவுமே நமக்கு என்ன ஆகும்னா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்ப ரிமூவ்ல வந்து இத்தனை மெத்தட்ஸ் இருக்கு. ஒரு ரிமூவ் கொடுத்து ஒரு வேல்யூ கொடுத்து பண்ணலாம், இல்ல பாப்புன்னு கொடுத்தாலும் இண்டெக்ஸ் கொடுக்கலாம், இல்ல டெல் எம்டி லிஸ்ட்னு கொடுத்து நம்ம ஒரு இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்தாலும் ரிமூவ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மெத்தட்ஸ். ஸோ மெத்தட்ல வந்து என்னென்ன பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்றது, ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள இருக்கணும். அது வந்து மல்டிபிள் டேட்டா ஐட்டம்ஸ் ஸ்டோர் பண்ணும். இது வந்து மியூட்டபிள், ஏன்னா எப்ப வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆர்டரா தான் இருக்கும். ஸோ இதுல எப்படி அப்பண்ட் பண்றது, அப்பண்ட்னு கொடுத்தோம்னா லாஸ்ட் அப்பண்ட் ஆகும். இன்சர்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு, எந்த பொசிஷன்ல இன்சர்ட் பண்ணணும்னு சொல்றோம் அது இன்சர்ட். எக்ஸ்டெண்ட்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு, அது என்ன ஆகும்னா மோர் தென் 1 ஐட்டம்ஸ் வந்து லாஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஐட்டம்ஸ் லிஸ்ட் கொடுத்தோம்னா எக்ஸ்டெண்ட்.
நெக்ஸ்ட் மெத்தட்ஸ் என்னன்னா ரிமூவ். ஒரு ஐட்டத்தை வந்து ரிமூவ் பண்றது. ஸோ ரிமூவ் கொடுத்து வேல்யூ கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா பாப் கொடுத்து இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்தோம்னா அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் வந்து ரிமூவ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஐட்டம்ஸ் ஒரு இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி பண்றது. இப்போ எனக்கு 1 by 1 செக் பண்ணணும். இப்போ லிஸ்ட்ல வந்து இப்போ எனக்கு ஒரு 5 ஐட்டம்ஸ் இருக்கு, இல்லை ஒரு 100 ஐட்டம்ஸ் இருக்கு. இப்போ 100 ஐட்டம்ஸ் இருக்குன்னா நான் ஒன்னா L0, L1, L2 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்னொன்னா போட்டுட்டு இருக்க முடியாது. அப்ப எனக்கு 100 ஐட்டம்ஸும் எனக்கு பிரிண்ட் ஆகணும்னா நான் என்ன சொல்லணும்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஒயில் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் ஐ இன் இப்போ எல் கொடுத்தோம்னா ஃபார் ஐ இன் எல் கொடுத்தோம்னா இந்த இது வந்துருச்சு. இப்போ எல் பிரிண்ட் ஐ, அப்ப அதுல உள்ளது ஒவ்வொன்னா பிரிண்ட் ஆகும். இதா இருக்கு இல்லையா? இது வந்து எப்படின்னா ஒரு ஐட்டம் லிஸ்ட்ல உள்ள எல்லா ஐட்டத்துமே நமக்கு 1 by 1 நம்ம கொடுக்கறதுக்கு இது சிம்பிள் வேர்ட் ஃபார் லூப் யூஸ் பண்ணோம்னா ஃபார் ஐ இன் எல்னா அந்த எல்ல உள்ள லிஸ்ட்ல உள்ள ஒவ்வொரு ஐட்டமா எடுத்து ஐல ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம பிரிண்ட் ஐங்கில வெளியே வரும். ஸோ இது வந்து ஒரு இட்ரேஷன். இட்ரேட்டிங்னா ஒரு இது எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணி எடுக்கலாம், இல்ல ஒயில் லூப் யூஸ் பண்ணி எடுக்கலாம். இவங்க வந்து ஃபார் லூப் வந்து நம்ம சொல்றாங்க இதுதான் இருந்தது. இப்ப nested list பார்த்தோம் இல்லையா? nested list is a list in Python that consists of multiple sublists separated by commas. இப்ப நம்ம வந்து ஒரு லிஸ்டுக்குள்ள இன்னொரு லிஸ்ட். சோ அத வந்து we can use nested list to create hierarchical data structure அப்படின்றது ஒண்ணு உண்டு. சோ அந்த nested list பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். nested listனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வந்து எப்படின்னா ஒரு லிஸ்ட் இருக்கு, லிஸ்டுக்குள்ள ஒரு 3 லிஸ்ட் இருக்கு. இது ஒரு லிஸ்ட், இன்னொரு லிஸ்ட். சோ அது எல்லாம் சேர்த்து nested listன்னு சொல்லி இருக்கு. இப்ப nested list பிராக்கெட்ல போடுறோம். இப்ப இந்த மாதிரி 3 லிஸ்ட் வச்சிருக்கோம். இப்ப பிரிண்ட் nested listன்னு கொடுத்தோம்னா மொத்தமா டிஸ்ப்ளே ஆகும். பிரிண்ட் nested list 0ன்னு கொடுத்தோம்னா இது ஒரு டிஸ்ப்ளே ஆகும். இப்ப ரன் பண்றோம். இப்போ nested listனா டோட்டலா உள்ளது, 0னா இது. இப்போ பிரிண்ட் nested list 0 1. இது வந்து ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட். இப்ப 0th பொசிஷன்ல 1 1னா இது 0 1 2 3, 0th பொசிஷன்ல 1. சோ இதுதான் வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல எடுக்கிறது. இப்போ இது வந்து 0th பொசிஷன்ல உள்ளதுல 0 1 2, இது ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல உள்ள 0 1 2, இது செகண்ட் பொசிஷன்ல உள்ள 0 1 2. சோ இதுதான் வந்து ஒரு nested list. சோ அப்ப அந்த nested list பத்தி நம்ம ரிலேட்டட். இப்போ இதையும் வந்து nested listல நம்ம பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். For item in nested list. இப்போ இதை வந்து பிரிண்ட் பண்றோம். பிரிண்ட் ஐட்டம் ஃபார் சப் ஐட்டம் இன் ஐட்டம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஐட்டத்தை எடுத்துட்டு வருது. அடுத்து வந்து இப்ப பார்த்தோம்னா ஃபார் ஐட்டம் இன் nested list. இப்போ இந்த nested listல உள்ள எல்லா ஐட்டத்தையுமே எடுத்துருது. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து 0th பொசிஷன். இப்ப இதை எடுத்துட்டு திரும்ப சப் ஐட்டத்துல கொடுத்து நமக்கு டிஸ்ப்ளே பண்ணுது. இப்போ 789 அடுத்து 789. ஸோ இதான் nested listோட கான்செப்ட். ஸோ இப்போ nested list நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்றது இந்த இதோடது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா
பாப் முடிச்சுட்டு இப்போ வந்து எப்படி ஒரு லிஸ்ட்ல உள்ள ஐட்டத்தை வந்து மோர் தென் இப்போ ஒரு 100 ஐட்டம்ஸ் இருக்கலாம், எப்படி அது ஒரு ஐட்டத்தை எடுக்கலாம் அப்படின்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம், இல்லை ஒயில் லூப் யூஸ் பண்ணி எடுக்கலாம். ஸோ அது மாதிரி இது எடுத்தது தான் ஃபார் ஐ இன் எல்னா அந்த இந்த லிஸ்ட்ல உள்ளது எல்லாமே ஐல ஸ்டோர் ஆகும். ஸோ பிரிண்ட் ஐ வரும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பைத்தானோட ஸ்பெசிஃபிக்கே என்ன அப்படின்னா ஒரு லிஸ்ட்ல வந்து நெஸ்டட் லிஸ்ட் ஸ்டோர் பண்ணிக்கலாம்னு சொல்றோம். அப்போ நெஸ்டட் லிஸ்ட் எப்படி எடுக்கிறதுனா இப்போ ஃபர்ஸ்ட் ஐட்டம் ஒன்று எடுக்கிறோம், அதுல உள்ளதை எடுத்துட்டு இன்னொன்னுல கொண்டு வரும். ஸோ இதுதான் பைத்தானோட நெஸ்டட் லிஸ்ட் கான்செப்ட். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஒரு லென்த் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாக்குறது. இப்போ லென்த் ஆஃப் லிஸ்ட், ஒரு லிஸ்ட்ல எவ்வளவு லென்த் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பிரிண்ட் லென் ஆஃப் நெஸ்டட் லிஸ்ட். இப்போ நெஸ்டட் லிஸ்ட்ல எவ்வளவு லென்னா எத்தனை நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் நெஸ்டட் லிஸ்டோட இது. ஸோ 3 இருக்கு. 3னா 1 2 3. ஸோ 3 வந்து லென்த் வந்து எவ்வளவு இருக்குன்னா 3. லென்த் மீன்ஸ் கவுண்ட் ஆஃப். ஸோ கவுண்டிங் எவ்வளவு இருக்கு ஒரு அறையில லிஸ்ட்ல எவ்வளவு இருக்கு, கவுண்டிங் எவ்வளவு இருக்குன்னு சொல்றதுதான். ஸோ இப்போ பிரிண்ட் எல், பிரிண்ட் லென் ஆஃப் எல். ஸோ இப்போ எல்லோட லிஸ்ட்ல எத்தனை இருக்கு அப்படின்னா 6 இருக்குது. ஸோ அதுல வந்து 6 இது ஐட்டம்ஸ் வந்து கவுண்டிங் இருக்குது. ஸோ இதான் லென்னோட மெத்தட். ஸோ லென் மெத்தட் லிஸ்ட். ஸோ இப்போ லென் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா சார்ட். இப்போ சார்ட்னா என்ன அப்படின்னா ஒரு லிஸ்ட்ல உள்ள ஐட்டத்தை சார்ட் பண்ணி கொடுக்கறதா சார்ட். ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம்னா அந்த லிஸ்ட்டை வந்து சார்ட் பண்றோம். எல் டாட் சார்ட்னு கொடுத்துட்டு பிரிண்ட் எல்னு கொடுக்குறோம். அப்ப அது என்ன ஆகும்னா சார்ட் ஆகும். இப்ப எதுக்கு வந்து சப்போர்ட் ஆகல அப்படின்னா இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா ரெண்டுமே மிக்ஸ் ஆயிருக்கு. சப்போர்ட்டட் பிட்வீன் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் எஸ்டிஆர் இருக்கு, இன்டிஜர் இருக்கு. ஸோ அப்ப 2 இருந்ததுன்னா நமக்கு சார்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப நெஸ்டட் லிஸ்ட் இத வந்து சார்ட் பண்றோம். இதுக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். சார்ட். ஸோ இப்போ இது வந்து சார்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து சார்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரே டேட்டா டைப்பா இருந்தாதான் நம்ம சார்ட் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்பா இருந்துச்சுன்னா நம்ம சார்ட் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் ஒர்க் கம். ஸோ இப்போ நம்ம மெத்தட்ஸ் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா அப்பெண்ட், இன்சர்ட், எக்ஸ்டெண்ட். இது மூணுமே வந்து என்னன்னா ஒரு ஐட்டத்தை வந்து அப்பெண்ட் பண்ணலாம் லாஸ்டா, இன்சர்ட்னா ஒரு பொசிஷன்ல பண்ணலாம், எக்ஸ்டெண்ட்னா லாஸ்டா ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டத்தை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரிமூவ், பாப், டெல். ஸோ இப்போ ரிமூவ்னா என்னன்னா ஒரு வேல்யூவை வச்சு ஒரு ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் ஒரு வேல்யூ வச்சு ரிமூவ் பண்ணலாம். பாப் அண்ட் டெல் என்ன யூஸ் பண்ணனா ஒரு இண்டெக்ஸ் பொசிஷன் வச்சு டெல் பண்ணலாம். அடுத்து வந்து லென் ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம். லென்த் ஆஃப் த பாக்குறது. சார்ட்னு ஒன்று பார்த்தோம். சார்ட்னா அந்த ஐட்டத்தை வந்து அந்த லிஸ்ட்ல உள்ள ஐட்டத்தை சார்ட் பண்ணி கொடுக்கணும். இப்போ சார்ட் பண்ணியாச்சு நம்ம வந்து. ஆனா வந்து எப்படி சார்ட் பண்ணலாம்னா ஒரே டேட்டா டைப்பா இருந்தாதான் சார்ட் பண்ண முடியும். ஒன்னு ஸ்ட்ரிங்கா இருக்கணும், இல்லைன்னா நமக்கு டேட்டாவா இருக்கணும். ஸோ இதுதான் சார்ட்டட். ஸோ இப்போ நான் ஒரு லிஸ்ட்ல வந்து பார்ப்போம்னா இப்போ சார்ட்டட் லிஸ்ட் 1 ஈக்குவல் டு 4 3 2 7 5 8 10 2 இப்படி நான் கொடுக்குறேன். இப்போ லிஸ்ட் 1 டாட் சார்ட் பிரிண்ட் லிஸ்ட் 1. இப்போ இது என்ன வரும் எனக்கு சார்ட் ஆகி வரும். 2 2 3 4 7 8 10. ஸோ இதுதான் சார்ட்டட். ஸோ ஒரு லிஸ்ட்டை வந்து சார்ட் பண்ணலாம் அப்படின்றது அடுத்து வருது. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ரிவர்ஸ். சார்ட்டட் மெத்தட் வந்ததுக்கு அப்புறம் லிஸ்ட். இப்போ லிஸ்ட் இது வந்து எப்படின்னா இந்த லிஸ்ட்லயே சார்ட் பண்ணி ஸ்டோர் ஆயிடுச்சு. பட் எனக்கு சார்ட் பண்ணது இந்த லிஸ்ட் அப்படியே தான் இருக்கணும். ஆனா எனக்கு சார்ட் பண்ணது இன்னொரு லிஸ்ட்ல வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்னா sorted list equal to sorted list 1 அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த லிஸ்ட் 1 அப்படியே இருக்கும். ஆனா வந்து என்னன்னா அந்த sorted listன்னு ஒரு புதுசா
ஒரு லிஸ்ட் கிரியேட் ஆகி அந்த லிஸ்ட்ல சார்ட்டட் எல்லாமே போடும். இப்ப ரன் பண்ணி பார்ப்போம். printed list 1 print. இப்ப லிஸ்ட் 1 அப்படியே இருக்குது, சார்ட்டட் ஆனது இன்னொரு சார்ட்டட் லிஸ்ட்ல இருக்கு. ஸோ டைரக்டா அந்த லிஸ்ட்லயே நமக்கு சார்ட் ஆகி வரணும் அப்படின்னா டாட் சார்ட்னு கொடுத்தாலே சார்ட் ஆயிடும். லிஸ்ட் 1 டாட் சார்ட் அப்படி கொடுத்துட்டோம்னாலே அந்த லிஸ்ட்லயே சார்ட் ஆயிடும். இல்ல எனக்கு அந்த பர்டிகுலர் லிஸ்ட்ல சார்ட் ஆக வேணாம், சார்ட்டட் லிஸ்ட் எனக்கு இன்னொரு லிஸ்ட்ல வேணும் அப்படின்னா நம்ம வந்து சார்ட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். இப்ப நெக்ஸ்ட் வந்து எப்படின்னா ரிவர்ஸ் லிஸ்ட் பண்ணலாம். இப்போ அந்த லிஸ்ட் வந்து அப்படியே ரிவர்ஸா எடுக்கிறது எப்படி? இப்போ லிஸ்ட்னு ஒன்று இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணலாம்னா ரிவர்ஸாவே அதை கொண்டு போய்க்கலாம். இப்போ வந்து எப்படின்னா லிஸ்ட் 1 டாட் ரிவர்ஸ் print list 1. இப்போ எனக்கு டிசெண்டிங் ஆர்டர் எதுவும் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ வந்து சார்ட்டட் லிஸ்ட், இப்போ இது வந்து அசெண்டிங் ஆர்டர் வந்து டாட் ரிவர்ஸ் print sorted list. ஸோ எனக்கு வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ரிவர்ஸ் ஆர்டர். ஸோ இன்னைக்கு நம்ம பெரும்பாலுமே வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ல லிஸ்ட் பத்தி எல்லாமே கொடுத்துருக்கோம். லிஸ்ட்னா எப்படி டிசைன் பண்றது, அது லிஸ்ட்ல என்னென்ன டேட்டா டைப்லாம் ஸ்டோர் பண்ணலாம், ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள இருக்கணும், பட் அது மல்டிபிள் டேட்டா ஐட்டம் ஹோல்டு பண்ணும், அது எப்படி அப்பன் பண்றது, ஒரு அதோட இண்டெக்ஸ் பொசிஷன் என்னென்ன இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அது ஒரு ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படின்னா அதோட மெத்தட்ஸ் என்னென்ன, அப்பன்னா ஒரு ஐட்டம் அப்பன் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம், இன்சர்ட் பண்ணலாம், டெல் பண்ணலாம். நெக்ஸ்ட் அந்த ஐட்டம் லிஸ்ட்டை வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ஒரு சார்ட் பண்ணிக்கலாம், ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம லிஸ்ட்ல வந்து படிச்சது. அடுத்த கிளாஸ்ல நம்ம அடுத்த டேட்டா ஸ்ட்ரக்சர் டூபிள்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு, அதை வந்து அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இந்த லிஸ்ட்ல எதுவும் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. உங்களுக்கு கிளாஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.